ஒரு ஆர்வத்துல யாரை பார்த்து பேசுவது அப்படின்னு தெரியாமல் ஒருவேளை வந்து எங்களை பார்த்து எடுத்து பேசியிருந்திருக்கலாம். நாங்க திரும்ப திரும்ப சொல்லுவது அதுதான். அண்ணன் சீமான் சொல்வதை போல அண்ணன் சீமானின் எச்சிலில் தான் இங்கு பல பேர் கட்சியே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஐயா கருணாநிதி பேரை வைக்கிறத கூட ஏதோ ஒரு வகையில ஏத்துக்கலாம். ஏன்னா 5 முறை பேசி பேசி நாட்டை ஆண்டிருக்கிறாரு, கருமம் அதுக்காகவே கூட ஏத்துட்டு போகலாம். ஆனால் அஞ்சுகம் அம்மாளுடைய பெயரை நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா, அஞ்சுகம் அம்மாள் ஐயா கருணாநிதியை பெற்றெடுத்த சோதனையை தவிர செய்த சாதனை என்ன? சிறைக்குள்ள போன அஞ்சலையம்மாளுடைய வரலாறு இங்க எவனுக்குமே தெரியாது. சொல்லிக் கொடுத்தது அண்ணன் சீமான், நாம் தமிழர் கட்சி. எவராது மறுத்து பேச முடியுமா? எது திராவிடம் கேட்டா திராவிடம் தான் தமிழகம், தமிழகம் தான் திராவிடம் என்று 50 ஆண்டு காலமாக ஒரு மாவை அடைச்சாங்க. இப்ப விஜய் வந்து என்ன சொல்றாரு? திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுதான், ரெண்டும் என் கண்ணுதான் அப்படின்னு விஜய் பேசுகின்ற போது, இல்லை இது தவறான சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை எங்கள் அண்ணன் சீமானின் தம்பியாகவே இருந்தாலும், அண்ணன் சீமானோடு உடன் பிறந்த ரத்தத்தின் ரத்தம் தம்பியாக இருந்தாலும் சரி, இனிமேல் இதை பொறுத்துக் கொள்ள முடியாதுன்னு சொல்லிதான் நாங்கள் அடிக்கிற வேலையை ஆரம்பித்தோம். இப்ப கடைசியா அந்த ஒரு நிகழ்ச்சியில பேசுறாரு, 1.5 நிமிஷம் பேசுறாருங்க விஜய். 1.5 நிமிஷம் பேசுறதுக்கு 4 கட்டிங். நீங்க ஒரு இந்த துறையில இருக்கீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு காணொலியை பார்த்தா அது எத்தனை கட்டிங் என்னன்னு தெரியும் இல்லையா? நீங்க எடுத்து பாருங்க. 1 நிமிஷம் 18 நொடி பேசியிருக்கிறாரு விஜய். 4 கட்டு. இது ஏதோ வந்து இந்த சினிமால வந்து பேப்பர் மேலாக பார்த்து அப்படியே வந்து மக்கள் படிச்சுட்டு அப்படியே வந்து கேமரா முன்னாடி பேசுற விஷயம் நினைச்சிட்டு இருக்காரு. அப்படி இல்ல மிஸ்டர் விஜய், அப்படி கிடையாது. பேசுங்க, ஆனால் எல்லாத்தையும் பேசுங்க, எல்லாத்தையும் பேசுங்க, எல்லா கருத்தியலையும் பேசுங்க. அதை விட்டுட்டு வெறும் வெற்றிங்கிறத மட்டும் இலக்காக வைத்துக் கொண்டு இந்த திரை கவர்ச்சியை வச்சுக்கிட்டு எப்படியாவது நான் முட்டி மோதி அதிகாரத்துக்கு வந்துடலாம் நினைச்சீங்கன்னா தயவு செய்து ஐம் சாரி ப்ரோ, நீங்க கண்டிப்பா அசிங்கப்பட்டு போவீங்க ப்ரோ. அதை நீங்க வந்து 2026 பார்க்க போறீங்க ப்ரோ. நீங்க யூதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திருப்பூர் சுடலை அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய மகளிர் தினத்துக்கான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அதில் ஒரு பெண்மணி பேசிய அந்த வீடியோ வந்து சோஷியல் மீடியாக்களில் வைரல் ஆக்கப்பட்டு இருக்கு. என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத நம்ம உத்து கேட்டோம்னா மொத்த கண்டென்ட்டும் உங்களுதான் இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? இல்ல, நானும் அதை பார்த்தேன். அந்த காணொலி வந்து இப்ப பேசுறது இல்ல, அது வந்து போன நாடாளுமன்ற தேர்தலில் வந்து வேட்பாளர் அறிமுக கூட்டம் தொடர்ச்சியா 40 தொகுதிகளுக்கும் போயிட்டு வந்தோம். அப்ப ராமநாதபுரம் வேட்பாளர் ஆதரிச்சு பேசும்போது அதை பேசினது. அது இப்ப சமூக நிலத்தை நிறைய பேர் பார்த்ததாக தகவல் சொன்னாங்க. சில தொலைக்காட்சிகள் வந்து கூப்பிட்டு அதை பத்தி கேட்டாங்க. தனிப்பட்ட முறையில எனக்கு வந்து அதுல ஒரு பெருசா அதுல ஒண்ணும் இல்லை. ஏன்னா வந்து நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் சீமானுடைய அண்ணனுடைய குரலை கேட்டு அவருடைய சித்தாந்தத்தை கேட்டுதான் அதை பார்த்துதான் நாங்க வந்து நகல் எடுத்து பேச வந்தோம். அந்த வரிசையில் வந்து அதுபோல மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்களோ அல்லது பிரசாந்த் கிஷோர் போன்றவர்களோ வந்து ஒரு கருத்தியெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு தத்துவமா தமிழக வெற்றி கழகத்தை வந்து வழி நடத்திருந்தாங்க அப்படின்னா, சில கருத்துக்களை பேசியிருந்தாங்க அப்படின்னா அந்த தங்கையும் கூட அது போல வந்து அதை பார்த்து பேசியிருப்பாங்க. ஆனா என்னன்னா, அன்பார்ச்சுனேட்லி அந்த மாதிரி எதுவும் நடக்காததுனால ஒரு ஆர்வத்துல யாரை பார்த்து பேசுவது அப்படின்னு தெரியாமல் ஒருவேளை வந்து எங்களை பார்த்து எடுத்து பேசியிருந்திருக்கலாம். நாங்க திரும்ப திரும்ப சொல்லுவது அதுதான். அண்ணன் சீமான் சொல்வதை போல அண்ணன் சீமானின் எச்சிலில் தான் இங்கு பல பேர் கட்சியே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் எங்களை பார்த்து அவர்கள் பேசியது எங்களுக்கு உள்ளபடி மகிழ்ச்சி தான். அதுல பெருசா ஒண்ணும் இல்லை. இது வந்து அவங்க காப்பி அடிச்சுட்டாங்க, உங்களை பார்த்து அப்படியே எல்லா விஷயங்களும் செய்யறாங்கன்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்கல்ல, அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? அதுதாங்கம்மா, இப்ப எங்க கட்சிக்குள்ளேயே நாங்க வந்து ஒருத்தர் பார்த்து பேசும்போது, இப்ப அண்ணன் சாட்டை துரைமுருகனோ சகோதரர் இடுபாவனம் கார்த்தியோ சகோதரி பாத்திமா பர்கானோ யாராவது ஒருத்தர் பேசிய கருத்தை நாம் ஒரு மேடையில் வந்து அதை பயன்படுத்த வேண்டிய தேவை வருகிற போது அதை மேற்கோள் காட்டியே நாங்க சொல்லுவோம். இன்னார் சொல்லியதை போல, அந்த எங்கள் தாய்ப்புலி அண்ணன் சீமான் சொல்லியதை போல, சகோதரர் சொல்லியதை போல அப்படின்னு பேசுவோம். அது போல ஒருவேளை போகிற நீங்க சொல்லியதை போல அப்படின்னு அவங்க மேற்கோள் காட்டியிருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. தானா அவங்களே பேசுற மாதிரி அந்த கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அவங்களே எடுத்து பேசுவதை போல. அதுதான் அதுல ஒரு கருத்து கூட ஒருத்தர் பின்னூட்டத்துல பார்த்தேன். ஒருத்தர் போட்டிருந்தாரு, நான் அதை அந்த கருத்தையும் கூட அவங்க சரியா முடிக்கல, அந்த முழுமையான கருத்தை அவங்க முடிக்கல. அது நீங்க கேட்டிருப்பீங்க, நிறைய தடவை கேட்டிருப்பீங்க. அது கருத்து வந்து சுருக்கமான கருத்து தான். திமுகவின் சார்பாக நடக்கிற எல்லா திட்டங்களுக்கும் ஐயா கலைஞர் கருணாநிதியினுடைய பெயரை வைக்கிறார்கள், தொடர்ச்சியாக வைக்கிறார்கள். சென்னையில ஒரு பேருந்து நிலையம் திறந்தாங்க, அதுக்கு அவங்க அப்பா கருணாநிதியின் பெயர் தான்.
அதே போல செஞ்சிங்கிற ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு பேருந்து நிலையம் திறக்கிறாங்க. அந்த பேருந்து நிலையத்துக்கு மதிப்பிற்குரிய ஐயா முன்னாள் முதல்வர் கருணாநிதியை பெற்றெடுத்த தாயார் அஞ்சுகம் அம்மாளுடைய பெயரை வைக்கிறாங்க. ஐயா கருணாநிதி பேரை வைக்கிறத கூட ஏதோ ஒரு வகையில ஏத்துக்கலாம். ஏன்னா 5 முறை பேசி பேசி நாட்டை ஆண்டிருக்கிறாரு, கருமம் அதுக்காகவே கூட ஏத்துட்டு போகலாம். ஆனால் அஞ்சுகம் அம்மாளுடைய பெயரை நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா, அஞ்சுகம் அம்மாள் ஐயா கருணாநிதியை பெற்றெடுத்த சோதனையை தவிர செய்த சாதனை என்ன? இதுதான் கேள்வி. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு கருத்தை நாங்க பதிவு செஞ்சிருந்தோம், அதை தங்கை விட்டுட்டாங்க. என்ன அப்படின்னா, இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பாட்டி அஞ்சுகம் அம்மாளுடைய பெயரை பஸ் ஸ்டாண்டுக்கு வைக்கணும், பல திட்டம் வைக்கணும்னு சொல்லி வச்சுட்டாரு. பரவாயில்லை. ஒருவேளை இதே போல நாளை மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்தால், வர போறதில்லை, அதை நாம் தமிழ் கட்சிக்காரர்கள் சீமானின் தம்பிதைகள் விட போறதில்லை. ஒருவேளை வந்தால் அப்பா ஸ்டாலினை போலவே தானும் தன்னுடைய பாட்டி பேரை பஸ் ஸ்டாண்டுக்கு வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா, எந்த பாட்டி பேரை வைக்கிறது, எத்தனை பாட்டி பேரை வைக்கிறதுன்னு ஒரு கருத்தை சொல்லி முடிச்சிருப்போம் நம்ம. இல்ல இந்த கருத்தையும் அவங்க பேசியிருக்காங்க, அதை நீங்க பார்க்க தவறிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதையும் அவங்க அங்க பதிவு பண்ணிருக்காங்க. அப்படியா? நான் முழு காணொலி பார்க்கல தங்கை. பேசியிருந்தா மகிழ்ச்சி தான். அதை மேற்கோள் காட்டுறதாக சொல்லி இருக்கலாம், அது போகட்டும். ஆனால் நான் உள்ளன்போடு சொல்றேன், உள்ளத்திலிருந்து நாங்க சொல்றோம். என்ன அப்படின்னா, அது ஒரு சிறு தங்கை, ஒரு சின்ன புள்ள, அவங்க வந்து எதையோ பேசணுங்கிற ஆர்வத்துல இது ஒரு கருத்தில் எடுத்து பேசினதுல உள்ளபடியே எங்களுக்கு அதுல எந்தவித வருத்தமும் இல்லை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, திமுக எங்களுடைய என்ன சொல்றது, ஒரு முக்கியமான முதன்மையான சித்தாந்த அத்தனைக்குமான எதிரியாக இருக்கக்கூடிய திமுகவை அடிப்பதற்கு தங்களிடத்துல ஆயுதம் இல்லை. எனவே எங்களுடைய ஆயுதத்தை எடுத்து அடித்தது எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் அதை வெளிப்படையாக ஒரு மேற்கோள் காட்டியிருக்கலாம். சரி, ஒரு சர்ச்சை ஆயிடுச்சு. சர்ச்சையானதற்கு பின்பாகவாவது ஒரு குறிப்பிட்ட அந்த தங்கையோ அல்லது அவர்களை சார்ந்தவர்களோ, ஆமா இதுல என்ன தவறு இருக்குது, இந்த கருத்து சரியான கருத்து தான், அதை நாம் தமிழ் கட்சி தான் பேசி இருக்கிறார்கள், அதை எடுத்து நாங்கள் பேசினோம்னு சொன்னா இவ்வளவு தூரம் இது சர்ச்சையா இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் திரும்ப திரும்ப அதை வந்து நான் பார்க்கிற சமூக நிலையத்துல பார்க்கிற தொடர்ச்சியாக அதற்கு முட்டு கொடுத்து அதை பேசுவது, உண்மையிலே நாங்க சொல்றோம், நாங்கள் வந்து அண்ணன் சீமானின் தம்பி தங்கைகள், நாங்கள் சுயமாக சொந்தமாக எங்கள் அண்ணன் சீமான் என்ன தத்துவத்தை முன்வைக்கிறாரோ அதை பிடித்துக் கொண்டு, அந்த நேர்கோட்டை பிடித்துக் கொண்டு எங்களுடைய கருத்துருவாக்கத்தை, எங்களுடைய சித்தாந்தத்தை நாங்கள் பேசுகிறோம், அதன்படி செயல்படுகிறோம். அது போல அந்த தங்கையை போல இருக்கக்கூடிய அவர்கள் தலைமையேற்றிருக்கிற தளபதி அவர்களோ அல்லது 300 கோடி ரூபாய் பணம் கொடுத்து நீங்க பிரசாந்த் கிஷோரை கூட்டு இருக்கீங்கல்ல, அவராது ஒரு யோசனை கொடுக்க வேண்டாமா? ஏப்பா இப்படி பேசுங்கப்பா, இது பண்ணுங்கப்பா சொல்லியிருக்க வேண்டாமா? நான் என்ன சொல்றேன்னா தங்கை, இங்க ஏதோ ஒரு சின்ன புள்ள திருச்சியில வந்து ஒரு நம்ம பேசிடுச்சுன்னு இவ்வளவு தூரம் சர்ச்சையாக்குறீங்க. அண்ணன் விஜய் அவர்கள் பேசுவதே தொடர்ச்சியாக எங்கள் தாய்ப்புலி அண்ணன் சீமான் பேசியதைத்தான் விஜயை காப்பி அடிக்கிறார். புரியுது? தொடர்ச்சியாக மாநாடு என்ன விஷயத்த சார் அப்படி சீமான் பேசினதை வந்து விஜய் அவர்கள் காப்பி பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒன்றுதான், தமிழ் தேசியமும் திராவிடமும் எனது இரு கண்கள், இரண்டும் ஒன்றுதான் என்ற ஒரு கருத்தை தவிர மற்ற அத்தனை கருத்தியலுமே அண்ணன் சீமான் இத்தனை ஆண்டு காலம் 15 ஆண்டு காலமாக இந்த மண்ணுக்கு பேசியது, தொடர்ச்சியாக கொள்கை தலைவர்கள் தூக்கி பிடித்த அத்தனை பேரையுமே எனக்கு தெரியும். தாவேகா சார்பாக தூக்கி பிடித்திருக்கின்ற அந்த 5 பெரும் ஆளுமைகள், கொள்கை தலைவர்கள், தமிழ்நாட்டுல நாம் தமிழ் கட்சி வருவதற்கு முன்பாக அஞ்சலை அம்மாள் என்று சொன்னால் இங்க ஒரு பேருக்கும் தெரியாது, எவனுக்குமே தெரியாது. இங்கு கருணாநிதியை பெற்றெடுத்த அஞ்சுகம் அம்மாள் வேணுமா தெரியும். ஆனால் இந்த நாட்டின் விடுதலைக்காக கடலூர் மண்ணில் பிறந்து ஒரு தன்னந்தரி பெண்ணாக நின்று வெள்ளக்காரனுக்கு எதிராக ஒரு அறவழியில் போராடி காந்தியை ஏற்றுக்கொண்டு சிறைக்குள்ள போறப்ப அஞ்சலை அம்மாள் வந்து நிறமாத கற்பிணி, இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடி சிறைக்குள்ள போறாங்க, நீதிமன்றத்துல நிக்கிறாங்க. அப்ப வெள்ளக்கார நீதிபதி கேட்கிறாரு, மிஸ்டர் அஞ்சலை அம்மாள், இங்க இந்த நாட்டுக்கு எதிராக வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக நீங்க மட்டும்தான் போராடினீங்க, உங்க வயிற்றுல இருக்க கரு எந்த குற்றமும் செய்யல, நீங்க நினைச்சீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே உங்க குழந்தையை கொண்டு போய் நீங்க வெளியில விட்டுட்டு நீங்க சிறைக்கு போங்கன்னு சொன்ன போது அஞ்சலை அம்மாள் அவ்வளவு தீவிரமாக சொன்னார், வெள்ளைக்காரனுக்கு எதிராக சொன்னார், வெள்ளைக்கார ஏகாதிபத்தியமே உங்களுக்கு எதிராக நான் மட்டும் போராடவில்லை, என் வயிற்றுக்குள் நிறைமாத கருவாக இருந்தபடி கையையும் காலையும் அசைத்தபடி எனது மகவும் போராடியது, அவளுக்கும் சிறை தண்டனை கொடுப்பதுதான் சரி என்று சொல்லி சிறைக்குள்ள போன அஞ்சலை அம்மாளுடைய வரலாறு இங்க எவனுக்குமே தெரியாது. சொல்லிக் கொடுத்தது அண்ணன் சீமான், நாம் தமிழர் கட்சி. எவராது மறுத்து பேச முடியுமா? அதே போல வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியார் தொட்டு எங்கள் ஐயா காமராசர் தொட்டு, காமராசர் பல பேர் நாடார் சாதின்னு சொல்லும் போது ஒரு சாதிய வட்டத்திற்குள் சுருக்கின்ற போது ஒரே ஒருவன் தான் சொன்னான், ஆம் காமராசர் நாடார் தான், எங்கள் தாத்தன் காமராசர் நாடார் தான், மண்ணை நாடார், பொன்னை நாடார், புகழை நாடார், பதவியை நாடார், பணத்தை நாடார், இந்த மக்களின் நலத்தை தவிர, இந்த மண்ணின் வளத்தை தவிர வேறு எதையுமே நாடார் காமராசர், அப்படித்தான் தான் நாடாரு, அவரை நாடார்னு சொன்னா செருப்ப கழட்டுவான்னு சொல்லி பேசி
இது போன்ற எளிய விஷயங்களை எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு கடத்தியது அண்ணன் சீமான், நாம் தமிழர் கட்சி. அந்த அடையாளங்களைத்தான் இன்று தமிழக வெற்றி கழகம் கொள்கை தலைவர்களாக தூக்கி பிடிக்கிறது. அதில் தொடங்கி கடைசியாக பரந்தூர் எதிர்ப்பு வரை அத்தனையும் நாங்கள் பேசியதுதான். அதைத்தான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் அதை பற்றி தான் பெருசுபடுத்தி பேசணுமே ஒழிய இதை பற்றி பேசுவதற்கு பெரிதாக ஒன்று இருப்பதாக நான் நினைக்கல. இப்போ அவருடைய கொள்கை தலைவரா பாத்தீங்கன்னா அவர் பெரியாரை எடுத்திருக்காரு. ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா பெரியாருக்கு எதிரான ஒரு போக்கை தான் தொடர்ந்து அவருடைய நிலைப்பாட்டா சொல்லிட்டு இருக்காரு. அப்போ மொத்தத்தையும் காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியுங்க சார்? நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் ஒரு சாஃப்ட் கார்னர்ல அதை ஒரு லெப்ட் ஹேண்டர் தள்ளி விட்டுட்டு போனா போகுது எங்க வழிகாட்டின்னு சொல்லி கடந்து போனதுக்கு ஒரே காரணம், சரி நாம திமுக அதிமுகங்கிற இரண்டு பேரும் திராவிட கட்சிகளோடு நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். இவர்களை நாம் என்று வீழ்த்துகிறோமோ வீழ்த்துகின்ற போது இவர்கள் தூக்கி பிடிக்கின்ற, அதாவது திமுகவும் அதிமுகவும் தூக்கி பிடிக்கின்ற பெரியார் என்ற பிம்பத்தை நாம் கண்டும் காணாமல் கடந்து போவோங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடாக இருந்தது. ஆனால் என்னைக்கு அண்ணன் விஜய் அவர்கள் மாநாடு போட்டு அவ்வளவு பெரிய மேடை போட்டு அதுல பெரியார் படத்தை வச்சு எங்களுடைய கொள்கை தலைவராக பெரியார் அப்படின்னு இவரும் அதே திராவிட பாயாசத்தை கிண்டுவதற்கு ஆரம்பிச்சாரோ அப்போதுதான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், இல்லை இது மிகவும் ஆபத்தானது. ஏற்கனவே 50 வருஷமா 60 வருஷமா எங்களுடைய முன்னத்தியாரை எல்லாம் தள்ளி வைத்து விட்டு ஒதுக்கி வைத்து விட்டு பெரியார் பிம்பத்தை அந்த ஒரு பிம்பத்தையே தூக்கி பிடிச்சாங்க திராவிட கட்சிகள். இப்ப விஜய்ங்கிற ஒரு நல்ல முகம் தெரிந்த எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு நடிகராக இருந்து வரக்கூடிய அவர் மறுபடியும் அந்த பெரியார் பிம்பத்தை தூக்கி பிடிக்கிறாருன்னா அது இன்னும் அடுத்து அவரை பின்பற்றக்கூடிய பலாயிரக்கணக்கான தம்பி தங்கைகளுக்கு அது கடத்தப்படும். இன்னும் 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலத்துக்கு இந்த பெரியாருங்கிற பிம்பம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப இதற்கு மேல இதை பொறுத்து கொள்ள முடியாது. இனி ஒரே வழி அறுவை சிகிச்சை தான், ஆபரேஷன் தான் ஒரே வழின்னு முடிவு செஞ்சோம். அதனால் அந்த மாநாட்டு தேர்தலுக்கு முன்பு வரை நாங்கள் எடுத்திருந்த நிலைப்பாடு ஒரு மாதிரியான நிலைப்பாடு. மாநாட்டிற்கு பின்பாக இனிமேலும் இந்த பெரியார் பிம்பத்தை நாம் அனுமதிப்பது அது விஜய் அல்ல, வேறு யார் கொண்டு வந்தாலும் இனிமேல் அனுமதித்தால் அது முதலுக்கே மோசமாயிடும், அது தமிழர் இனத்துக்கே சிக்கலாயிடும். இனி அந்த உடைக்கிற வேலையை நாம் இப்போது செய்யாவிட்டால் இனி எப்போதுமே செய்ய முடியாதுங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் அந்த வேலையை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இத்தனை ஆண்டு காலமாக திமுக இந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பேசியதோ அதே நிலைப்பாட்டில் தான் விஜயும் பேசுகிறார். திமுக என்ன சொன்னது, யார் திராவிடர்கள் என்று கேட்டால் தமிழர்கள் தான் திராவிடர்கள், திராவிடர்கள் தான் தமிழர்கள். எது திராவிடம் கேட்டா திராவிடம் தான் தமிழகம், தமிழகம் தான் திராவிடம் என்று 50 ஆண்டு காலமாக ஒரு மாவு அடைச்சாங்க. இப்ப விஜய் என்ன சொல்றாரு, திமுக சொன்ன அதே பல்லவியை விஜயும் சொல்கிறார். திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுதான், ரெண்டும் என் கண்ணுதான் அப்படின்னு விஜய் பேசுகின்ற போது இல்லை, இது தவறான சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை எங்கள் அண்ணன் சீமானின் தம்பியாகவே இருந்தாலும் நாங்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடிய அது விஜயாக இருந்தாலும் சரி, அண்ணன் சீமானோடு உடன் பிறந்த ரத்தத்தின் ரத்தம் தம்பியாக இருந்தாலும் சரி, இது யாராக இருந்தாலும் இனிமேல் இதை பொறுத்து கொள்ள முடியாதுன்னு சொல்லிதான் நாங்கள் அடிக்கிற வேலையை ஆரம்பித்தோம். அதை நாங்கள் தொடர்ச்சியாக செய்வோம். அதனால நீங்க அந்த பெரியாருங்கிற அந்த ஒரு புள்ளி, அதுவும் நாங்கள் பேசியது தானே. எங்கள் அண்ணன் சீமான் தந்தை பெரியாரை பற்றி எங்கள் அண்ணன் சீமான் பேசாத பேச்சையா விஜய் பேசிவிட போகிறார்? சொல்லுங்க பாப்போம். இப்ப கடைசியா ஒரு நிகழ்ச்சியில பேசுறாரு, 1.5 நிமிஷம் பேசுறாருங்க விஜய். 1.5 நிமிஷம் பேசுறதுக்கு 4 கட்டிங். நீங்க இந்த துறையில இருக்கீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு காணொலியை பார்த்தா அது எத்தனை கட்டிங் என்னன்னு தெரியும் இல்லையா? நீங்க எடுத்து பாருங்க. 1 நிமிஷம் 18 நொடி பேசியிருக்கிறாரு விஜய், 4 கட்டு. இது ஏதோ இந்த சினிமால பேப்பர் டயலாக பார்த்து அப்படியே மக்கள் படிச்சுட்டு அப்படியே கேமரா முன்னாடி பேசுற விஷயம் நினைச்சிட்டு இருக்காரு. அப்படி இல்ல மிஸ்டர் விஜய், அப்படி கிடையாது. ஒரு தலைவன் ஒரு ஒலிவாங்கி முன்னாடி ஒரு மக்கள் திரள் முன்னாடி பேசணும் அப்படின்னா அந்த பேச்சு இங்க இருந்து வரணும். அதற்கு வாசிப்பு பழக்கம் இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக தன் முன்னால் இருக்கிற மக்களை தன் உயிருக்கு உயிராக நேசிக்கணும். இந்த மக்களை எப்படியாவது நாம் ஒரு முன்னேற்றி விட முடியாதா, ஒரு படி உயர்த்தி விட முடியாதாங்கிற உண்மையில் ஒரு நல்லெண்ணம் வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த பேச்சு வரும். வெறும் வெற்றி என்பதை அதிகார போதையில் வரக்கூடியவர்களுக்கு நாங்கள் சொல்கின்ற இந்த பேச்சு, இந்த சித்தாந்தம் எல்லாம் சுட்டு போட்டாலும் வராது. அது வருகின்ற காலத்தில் வெகு விரைவில் அண்ணன் விஜய் அவர்கள் களத்துக்கு வருகிற போது, இனி வருகின்ற காலங்களில் ஒளிவாங்கிய பிடிக்கிற போது, பத்திரிகையாளரை சந்திக்கிற போது அது மக்களுக்கு பட்டவர்த்தனமாக தெரியும். அதனால் அதை நாம் கண்டுகொள்ள வேண்டியதில்லை. நாங்கள் முக்கிய எதிரியான திமுக பாஜகவை எதிர்த்து நாங்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம். இது எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல மகன். இப்போ மண் சார்ந்த விஷயங்களுக்காகவும் இயற்கை சார்ந்த பல பிரச்சனைகளுக்காகவும் தென் தமிழகம் வட தமிழகம்னு பல பகுதிகளில் நீங்க சுற்றி அந்த மக்களோட பழகுறீங்க. அந்த மக்களோட பழகும் பொழுது தமிழக வெற்றி கழகம் குறித்து அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, விஜய் குறித்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாக்குறீங்க சார்? குறிப்பாக பேசுகிற நான் உட்பட எங்கள் தம்பி தங்கைகள் நாங்கள் களத்துல நின்று பார்க்கிறோம். உண்மையில் விஜய்க்கு ஒரு வெளிச்சம் இருக்கிறது, அதை நாங்கள் மறுப்பதற்கு இல்லை.
அந்த ரசிக மனப்பான்மையோடு அந்த திரை கவர்ச்சியை நம்புகின்ற சின்னஞ்சிறு பிள்ளைகள், அந்த இப்ப பேசினாங்க இல்லையா ஒரு தங்கை, அந்த தங்கையை போல ரசிக மனப்பான்மையோடு இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு விஜயின் மீது ஒரு வெளிச்சம் இருக்கிறது, அதை நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் மாறாக கொஞ்சம் படித்து ஒரு 90s கிட்ஸாக இருக்கக்கூடிய அந்த 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 அளவில் இருக்கக்கூடிய அந்த வயதில் இருக்கக்கூடிய என் போன்ற பிள்ளைகளுக்கும் சரி, எனக்கு மூத்தவர்களுக்கும் சரி, இளைய பிள்ளைகளுக்கும் சரி, இத்தனை ஆண்டு காலம் நாம் திரைக்கவர்ச்சியை நம்பி ஏமாந்து விட்டோம். ஆம், விஜய் ஒரு நல்ல நடிகர், ஆகச் சிறந்த நடிகர், இந்தியாவிலேயே அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்களில் முதன்மையான நடிகர் விஜய், நல்ல நடனமாடக்கூடிய நடிகர், நல்ல நகைச்சுவை திறன் உள்ள நடிகர், எல்லாவற்றையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அவர் 200 கோடி சம்பளத்தை விட்டுவிட்டு தான் வந்திருக்கிறார், அதையும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த மண்ணை ஆள்வதற்கு இனி வருகின்ற காலங்களில் இந்த மண்ணுக்காக நீங்கள் செய்தது என்ன என்ற கேள்வியை கட்டாயம் தமிழக மக்கள் களத்தில் வைக்க காத்திருக்கிறார்கள். கண்டிப்பா வைப்பாங்க. நீங்க இத கூட என்ன சொன்னாங்கன்னா, அந்த தம்பிகள் சில பேர் கருத்து போட்டிருந்தாங்க. என்னன்னா, ஏன் நீங்க பேசுனது வந்து அது வந்து உங்களுக்கே சொந்தமானதா, அந்த கருத்தியலை நாங்க பேசக்கூடாதா, நாங்க திமுக எதிர்த்து பேசக்கூடாதா, அப்படி பேசினா காப்பி அடிச்சதுன்னு ஆயிடுமா அப்படின்னு கேட்டாங்க. அது நியாயமான கருத்து தான். நாங்க என்ன சொல்றோம், மரியாதைக்குரிய தாவேக்கானுடைய தம்பி தங்கைகளே, நீங்கள் தாராளமாக பேசுங்கள், நீங்க தாராளமா பேசுங்க. இன்னும் பேசுவதற்கு எத்தனையோ சிக்கல் இருக்கிறது. பரந்தூர் வரைக்கும் மட்டும் வந்து ஒரு 10 நிமிஷம் போட்டோ ஷூட் நடத்திட்டு போன அண்ணன் விஜய் அவர்கள் தயவு செஞ்சு வேங்கை வயலுக்கு வாங்க, வேங்கை வயலுக்கு வாங்க. இந்த ராமேஸ்வரம் மீனவர்கள், காரைக்கால் மீனவர்கள் இன்னமும் கூட இப்ப போன 3 நாளைக்கு முன்னாடி 14 மீனவர்களை வந்து இலங்கை ராணுவம் கடத்திட்டு போயிருக்குது, படகை பறிமுதல் செய்கிறது, நடுக்கடலில் சுட்டு வீழ்த்துகிறது. அந்த ராமநாதபுரத்துக்கு வந்து போராடுங்க. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த ஒரு அப்பாவி பிள்ளைக்கு இன்னும் நீதி கிடைக்கல. அரசு வந்து ஒரு அப்பட்டமான ஒரு அநாகரிக செயல்ல இருக்குது. அதை பத்தி பேசுங்க, களத்துக்கு வாங்க, போராடுங்க. இன்னும் போராடுவதற்கா பஞ்சம்? சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் சாராயம் குடிச்சு சாகுது என்ன விஜய் என்ன? இந்த 3 நாளைக்கு அப்படி பாத்தீங்களா இல்லையா? தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு அன்பு தங்கச்சி சென்னையில வந்து நெக்க குடிச்சிட்டு மது போதையில் இறந்து போகிறது ஒரு பெண் பிள்ளை. நம்ம சமூக வலைதளத்துல பாக்குறோம். சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூட சீருடை போட்டுக்கிட்டு, யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு பள்ளி வளாகத்துக்குள்ள வச்சு மது அருந்துகிற காட்சியெல்லாம் நாம் பார்க்கிறோமே. பெற்ற வயிறு பத்தி எரிகிறதே. வாங்க விஜய் என்ன, போராடுங்க, தாராளமா பேசுங்க. நாங்க பேசுறது, எங்க அண்ணன் சீமான் அண்ணன் பேசுறதையே கூட எடுத்து பேசுங்க. நாங்க வந்து நான் காப்பிரைட்னு போட்டு தாயக்கா கொடுத்துறோம், நாங்க பத்திரம் போட்டு சீல் வச்சு கொடுத்துறோம். நாங்க இனிமேல் எதுவுமே பேச மாட்டோம். தாராளமா பேசுங்க. அண்ணன் சீமான் பேசுறத பேசுங்க. எங்க கட்சியில மழலையர் பாசறைன்னு சின்ன சின்ன பிள்ளைங்க பேசின கருத்துலாம் என்னை விட பெரிய பெரிய கருத்துலாம் இருக்குது. 5 வயசு பிள்ளைங்க, 4 வயசு பிள்ளைங்க, எங்க மகமாரி எல்லாம் பேசியிருக்காங்க. அதெல்லாம் எடுத்து விஜய் என்ன பேசுங்க, தம்பி தங்கைகள் தாவேக்கால பேசுங்க. நாங்க தப்புனே சொல்லலையே, பேசுங்க. ஆனால் எல்லாத்தையும் பேசுங்க, எல்லா கருத்தியலையும் பேசுங்க. அதை விட்டுட்டு வெறும் வெற்றிங்கிறத மட்டும் இலக்காக வைத்துக் கொண்டு இந்த திரை கவர்ச்சியை வச்சுக்கிட்டு எப்படியாவது நான் முட்டி மோதி அதிகாரத்துக்கு வந்துடலாம்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து ஐம் சாரி ப்ரோ, நீங்க கண்டிப்பா அசிங்கப்பட்டு போவீங்க ப்ரோ. அதை நீங்க வந்து 2026ல பார்க்க போறீங்க ப்ரோ. நீங்க எதிர்கட்சியினரும் ரசிக்கும் அளவுக்கு ஒரு ரசிக்கத்தக்க ஒரு கருத்தை கூறி அது குறித்த விளக்கத்தையும் எங்களுக்காக உங்களுடைய நேரம் ஒதுக்கி ரொம்ப பொறுமையா சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க மாட்டேங்க, ரொம்ப நன்றி.